இன்றைக்கி முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. எப்பயும் போல் காலம்பரை எழுந்து குளித்து செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் முருகனுக்கு ஏற்றியாச்சு. வேல்மாறல் படிக்கிறதுனால எல்லாருக்கும் பலவித நோய்கள், உடம்பு உபாதை எல்லாமே தீரும்னு சொல்லுவாள். வேல்மாறல் தொடர்ந்து நம்பிக்கையாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ப்ராபப் எடுத்துட்டேன்னா, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தே இல்லை, அதே போல் சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா இவருக்கு மிஞ்சிய இப்போ ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கோன்னா இவரை தொடர்ந்து நம்ம வழிபடுவோம். தொடர்ந்து வழிபட்டு இருக்கும் போது நமக்கே கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். அது கண்டிப்பாக நான் உணர்ந்திருக்கேன். நீங்களும் தொடர்ந்து அதே மாதிரி வேல்மாறல் படிங்கோ, வெற்றிலை தீபம் போட்டுட்டே வாங்கோ. உங்களோட கஷ்டங்கள்லாம் தொடர்ந்து முருகன்கிட்ட வேண்டிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாவது அவர் நிவர்த்தி செய்வார். ஒரேடியாக உங்களுக்கு அந்த பிரச்சனை தீருமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உங்களுக்கு உதவி பண்ணுவார். முக்கியமான அந்த ஒரு நாளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வேல்மாறலில். திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை வேறுத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் வரும்போது பயமாக இருக்குது, அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த 4 லைன் அழகாக நீங்கள் சொல்லுங்கோ. வேறு யாருமே உங்களோட துணைக்கு வேண்டாம், நம்ம முருகன், நம்ம அப்பன் முருகன் நம்மளோட இருப்பார். அது போகாத உங்களுக்கு தைரியத்துக்கு சொல்லுங்க. தொடர்ந்து வெற்றிலை தீபம் போட்டுட்டே வாங்கோ. கண்டிப்பாக உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். பி பாசிட்டிவ்.